ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த சீரியஸோட 7th எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கோக்கியும் டோக்கியும் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் நடந்து வந்துட்டு இருப்பான். ஆத்தி இவனை அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வர்றதுக்கு ஆப்போசிட் சைடாக வேறு 2 பேரும் வேக வேகமாக நடந்து போயிட்டு இருப்பாளுங்க. ஆனால் இவளுங்க போகிறத அவன் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிரும். பின்னாடி வேறு நடந்து வந்துட்டு இருப்பானா, ஏய் சாரி மறுபடியும் நம்ம பேச்சப் ஆகிக்கலாம், உன் மூஞ்சிக்கலாம் நான் ஓவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த நாணி வேற ஒரு பக்கம் ஏன் அளவே நீ கரெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி வேற நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டே போயிட்டு இருப்பா. இவ பேசுறத பார்த்தா காண்டான நம்ம டோக்கி வந்துட்டு ஏண்டி மேக்கப் மூஞ்சி புழுகாத இஷ்டத்துக்கு வாயினா பேசிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொறுமை இருந்து இப்போ என்னன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை, ஆமாடா நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன், அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமாக அவரை கத்தி விட்டுரும். இப்போ என்ன அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம டோக்கியே வந்துட்டு எது கோக்கியா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் வேற பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டோக்கியோ மட்டும் கிடையாது, அங்கே இருக்க எல்லாருமே வாய் பழம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எது புள்ள பூச்சிகள்லாம் வாய் பேச வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள மழையும் வந்துடும். அங்கேருந்து எல்லாம் எஸ்ஆய் ஓடி போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ நம்ம ஏதோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வர நின்றுட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து அவளுக்காக கொடையை பிடிச்சி நின்றுட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆத்தி இவனும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தானா, நான் பேசினதெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பானோ, இவன் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் வர கொடுத்துட்டு இருப்பாவ. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஏ டம்மி இங்க பாரு எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்பதான் புரிஞ்சுப்ப அப்படின்னு கேட்கும்போது அவ மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே வாய் பொழுந்து ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமா அந்த ஹீரோயினோட எக்ஸுக்கும் அந்த நாணி பொண்ணுக்கும் வந்துட்டு சரியான புகைச்சலா போயிடும். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவன் பாட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். மழை வருதே தங்கச்சி மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வேற கொடை எடுத்துட்டு வந்திருப்பானா. ஆனா தங்கச்சி வேற ஒருத்தங்க கூட போறதை பார்த்தோன்னே அவன் வேற சைட்ல இருந்து புலம்பிட்டு இருப்பான், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வேற அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். எப்பவுமே ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு ஒரு அக்கறையும் இல்லாத மாதிரி தானே நடந்துட்டு இருப்பான். ஆனா உண்மை அது கிடையாது. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு வந்திருக்கும் போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா உன் தங்கச்சி எங்க கண்ணிலே காட்ட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் என் தங்கச்சை காட்டுறது இல்லடா, பொத்தி பொத்தி வளர்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உண்மையாவே அவ்வளோ அக்கறையாக தான் இருப்பான் அவன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். பைப்பில் அவ்வளோ பெரிய பாசக்காரனாக தான் இருந்துட்டு இருப்பான். கொண்டு வந்த கொடை வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையவே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க அண்ணனோட ஃபோன் வேற அடிச்சிட்டு இருக்குமா. என்னது ஃபோன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை நேம் வேற வந்துட்டு இருக்கும். ஒரு வாட்டி ஹீரோ கால் பண்ணியிருக்கும் போது அவங்க அண்ணன் வேற ஒரு மாதிரி பேசி கலாய்ச்சி விட்டுருப்பானே, அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கும் வந்து இனிமேல் அவனை என் மூஞ்சிலே முழிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுமா. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு உள்ள ஜாலியாக மிஷன் அக்கம்ப்ளீட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜாலியில் வர குதிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அசைன்மெண்ட் நோட்டை வந்துட்டு கிளாஸ்லேயே மறந்து விட்டு போயிருப்பாங்க. அதனால அதை எடுக்கிறதுக்கு எல்லாரும் போனதுக்கப்புறம் வந்துட்டு இருப்பாங்களா. ஆனால் கிளாஸ்க்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். யாரா அது கிளாஸில் யாரும் இல்லாத டைம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா சோயா வந்துட்டு ஏதோ ஒரு பையன் கூட இருந்து பேசிட்டு இருப்பா. சோயாவோட ஃபேஸ் தான் கிளியரா தெரியும், அந்த பையனோட ஃபேஸ் தெரியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவன் போட்டிருக்க ஷூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துடுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு வேளை டேட் பண்றாலோ சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குனிஞ்சு போகும்போது செக்யூரிட்டி கண்ணில் வர நம்ம ஹீரோயின் மாட்டிப்பாங்க. அவரை பார்த்ததும் ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவரு அந்த பக்கம் போனா சோயா வர மாட்டிப்பாலே, சரி டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ப்ளீஸ் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியும் வர அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி போறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்லை அங்கிள், இந்த மாதிரி நோட்டை வந்துட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா அதனால எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அட போமா வா லேட் ஆகுது வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர போயிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் வந்துட்டு சோயா போட்டோவே வச்சு வேற பார்த்துட்டு இருப்பாங்களா. மிடில் ஸ்கூல் படிக்கும் போதும் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வேற நடுவில் பூந்து வேற ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருப்பான். அட நாயே என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன நிம்மதியாக வாழ விடுறியா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற இருப்பாங்களா. சரி இருக்கட்டும், இந்தா உனக்காக அண்ணன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா வேற கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வேற இதை பார்த்தது என்னது இவன் பாசமெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், இந்த மாதிரி பண்ற நாய் கிடையாது இவன் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் வேற வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு சோயா போட்டோவை பார்த்துட்டு என்ன உன் மூஞ்சியே கேவலமா இருக்கு, இந்த மாதிரி அழகான பொண்ணு கூட சேர்ந்தெல்லாம் போட்டோ எடுக்காத, இன்னும் கேவலமா தெரியுது அப்படின்ற மாதிரி வேற கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் வேற மரியாதையே இப்போ என் ரூமை விட்டு வெளியே போறியா இல்ல காதை கடிச்சு வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வேற இருப்பாங்களா. அவங்க அண்ணன் வந்துட்டு சரி உனக்காண்டி தானே நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன், ஒரே ஒரு கடி மட்டும் எனக்காக கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. சரி கொடுத்துதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ஒரு கடின்னு சொல்லிட்டு முக்காவாசி அவனே ஒரே வாயில தின்றுவான். அப்படிங்க மூஞ்செல்லாம் அச்சு குழப்பிடுவேன் போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற தள்ளி விட்டுட்டு இருப்பாங்களா. அந்த முக்காவாசி ஐஸ்கிரீமை வேற ஒரே வாயில
கையில் எடுத்து இப்போ சாப்பிடு நல்ல ஐஸ்கிரீமை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிட்டு இருப்பான். போட்டா நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற அழுது கதறிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளாஸ்ல அவங்க டீச்சர் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்க்குள்ள யாராச்சும் டேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு -பாயிண்ட் கிடைக்கும், அவங்கள போட்டு தரவங்களுக்கு வந்துட்டு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை சோயா டேட் பண்ணுறது யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோயாவை பார்த்தா சோயா வந்துட்டு என்னடி என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேறு திரும்பிப்பாங்க. அப்புறமா பிரேக்கில் இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு யூரோப்பியன் டூருக்கு வந்துட்டு சம்மர் வெக்கேஷனில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜியா வந்துட்டு சோயா கிட்ட நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வேறு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவான். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மண்டையாட்டும் போது அங்கே இருக்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது இந்த சீனியர் பொண்ணு வந்து பரவாயில்ல இவ மட்டும் தானே இவளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான் சோயாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பே வரும். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த சோயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வர இவ வந்துட்டு சரியே இல்லை, இந்த சீனியர் பசங்க கூட சுத்துறா பரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வேற நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ ஏன்டி அவங்களே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ வேற பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பாளா. ஒன்னும் இல்ல கம்முன்னு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாயில வேற என்னத்தையும் வேற அமைக்கி வச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஹீரோ வேற ஓப்பன் பண்ணி கொடுப்பானா. அவ்வளவுதான் ஒரே வெக்கமாயிடும் நம்ம ஹீரோயினுக்கு. நைட்டு வீட்டுக்கு போனதும் ஹீரோ மெசேஜ் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போனவே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வேற நோட் பண்ணிடுவானா. வேணும்னே வெறுப்பு ஏத்துறதுக்கு அவன் வேற மெசேஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வேணா நீ எடுத்துருவாடா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்னையவே கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வேற சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த ரூம்குள்ள உட்காந்துட்டு ஹீரோ கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வேற இவங்க கேட்குற எல்லாத்துக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு இந்த மாதிரி அம்பர்லாவை பிடிச்சிட்டு உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அக்னாலேஜ் பண்ணிட்டு எப்படி பேசுறான் பாரு லூசு தனமா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே வேற இருப்பாங்க. ஆனாலும் வேற வழியே இல்லையன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பதான் தலைவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நீ ட்ரை கேட்ச் நல்லா விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் கேட்குற அப்படின்னும் போது என்னோட ஹார்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி கேட்ச் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிட்டா வேற போட்டுட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் வந்து நெட்ல பார்த்து வேற அடிச்சிட்டு இருப்பான் அவன். ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொழுன்னு இருந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இந்த சோயால ஏறிருந்துமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேக் வேற தூக்கி போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் காண்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது ரொம்ப காஸ்ட்லியான பேக் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வேற பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு காஸ்ட்லின்னா நீயே வச்சு தொலை வேண்டியது நான் ஏன்டி ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, வெளியே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. பஸ்ல இருக்க எல்லாரும் வர போனையும் சோயாவையும் பார்த்து வர ஏதோ காசி பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம சோயாக்கும் வந்துட்டு ஒண்ணுமே புரியாது, ஏன் எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்க்கு போன அப்புறம் கூட எல்லாரும் வந்துட்டு போனையும் சோயாவையும் ஒரு மாதிரி பார்த்து காசி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சோயா வந்துட்டு அவளோட இடத்துல போய் உட்காந்துருவா. நம்ம ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது சோயா தானா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட மாட்டாங்க. அடுத்து இந்த சீனியர் பொண்ணு பையன் ஜியா ஜோ இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுல நீ தான் ஸ்பீச் கொடுக்க போறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ கிட்ட கேட்கும்போது அவனும் வந்துட்டு ஆமான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த சோயா வந்துட்டு அங்க வந்து இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட டூர் பத்தி கேட்டேன், அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த சீனியர் பொண்ணு ஜியா இருக்குல்ல, உன்னெல்லாம் எங்க கூட கூட்டு போக முடியாது, மரியாதையே ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வேற அங்கிருந்து அவ பாட்டுக்கு போயிடுவா. அவ போனதும் இந்த ஜோ வேற அவளை கண்டுக்காத மாதிரி ஏஞ்சி போயிடுவானா. எதுவும் பேசாம என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோயா வேற பாவமா நின்று பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் மேல நின்று பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த சோயாவை வந்துட்டு இந்த சீனியர் பொண்ணு தனியா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த வீடியோல இருக்குது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை வந்துட்டு ஒரு பொண்ணு கலட்டுற மாதிரி வீடியோ இருக்கும், அது வந்துட்டு நீ தானே சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளை அடிச்சு புலிலாம் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் மேல தண்ணி எல்லாம் ஊத்தி இப்போ ஷர்ட்டை கலட்டு பார்க்கலாம் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வேற எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்கு அவ வந்துட்டு அது நான்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் வேற இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. இவளுக்கு வந்துட்டு பெருத்த அவமானம் ஆயிடும். அவளை இடிச்சிட்டு வேற அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுவா. சோயா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போனதுனால பேகை வேற விட்டு போயிடுவாளா. அதனால நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மிடில் ஸ்கூல்ல நடந்த சில விஷயங்களை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. சோயா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கிளாஸ்க்கு வந்து புதுசா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பக்கத்துல தான் வந்து உட்காந்துருப்பாலாம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசி வந்துட்டு லாஸ்ட்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாளுங்க. வந்துட்டு ஸ்கூலுக்கு புதுசு அப்படின்றதுனால பிடி பீரியட் அப்போ அந்த ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாலும், அதனால நம்ம ஹீரோயின் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஃபுல் ட்ராக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பிடி சார் வேற பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களா. நம்ம சோயாக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும். அவளோட ஷார்ட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் சார், நான் வந்துட்டு கொண்டு வரல, நான் புது பொண்ணு அப்படின்னு சொன்னது. ஓ அப்படியா இவ்வளோ லேட்டாக சொல்வியா, நீயும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களால தான் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாளுங்க. இதுக்கப்புறம் இவளுங்க ரெண்டு பேரும் தனியாக சேர்ந்து வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சாப்பிட்றது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு ஆகிடுவாளுங்க. ஒரு நாள் சோயா வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன், அதனால தான் வந்து தனியாக வந்திருக்கோம், அதனால தான் நீ இப்போ வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவளை. எல்லாத்தையும் வேற நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம சோயா வந்துட்டு எனக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அழுகுறத வந்துட்டு அவள் பார்த்ததுமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் வேற. ஸோ இப்போத்துலேருந்து சோயா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட பிளேஸை கூட சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதே வந்துட்டு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு சோயா கூட பேச போனாலுமே அவங்கள கண்டுக்காம அதர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற சேர்ந்து ரொம்ப மொக்க வேற பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அசைன்மெண்ட் நோட்டை வந்துட்டு எழுதி தரேன்னு சொல்லிட்டு குப்பையில் வேற தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது கூட நம்ம சோயாவை லைட்டாக தள்ளி விட்டா கூட அவங்க வந்துட்டு வேணும்னே தான் என்ன தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் கூட. இதுக்கப்புறம் சோயாக்கு ஏதாவது ஒர்க் வந்தால் அப்படியே நம்ம ஹீரோயின் தலையில் கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளை ரொம்ப ஃப்ரெண்டாக நினச்சாங்க. அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க சொன்னாலுமே ஒன்றும் சொல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயின் வந்து ரொம்ப கடுப்பாகி ஒன் டே சோயாவோட வீட்டுக்கே போயிட்டு என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அழுவுறதை நீ பார்த்துட்டல, எல்லாருக்கிட்டையும் போய் நீ சொல்லுவேல எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையும் கத்தி விட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னே கேட்காம அவங்க பாட்டுக்கு டோர் அடைச்சிட்டு வர போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பிஹேவ் பண்ணுறது ஒன்றுமே புரியாது. அவ்வளோதான் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்து சோயா என்ன பண்ணாலுமே கண்டுக்காத மாதிரி விட்டுருவாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட பேக் எடுத்துகிட்டு சோயாவோட வீட்டுக்கு வருவாங்களா. சோயா வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததும் பேகை பிடிங்கி வச்சுட்டு என்னடி நான் அழுகுறேனான்னு பார்த்துட்டு போக வந்தியா, பார்த்து சிரிச்சுட்டு போக வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, பொடிங்க எனக்கு வாயில் நல்லா அசிங்கமாக வந்துடும், நீ தானே மார்னிங் வந்து பேக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சா, அதனால தான் உன் பேக் யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நானே தூக்கிட்டு வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது, உன் மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சோயா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உனக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சோயா வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு போடி நீயே வச்சுக்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு அங்கேருந்து வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப யோசிப்பாங்க, அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா அவனை வேற ரிவெஞ்ச் நோட்டில் போட்டு நல்லா பழி வாங்கி விட்டுடலாமே, ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோயாக்காக தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சோயாவோட வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி நெட்டில் வர்றதுக்கு காரணமே அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே நம்புறாங்க. அதுவும் இல்லாமல் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனாலே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவளுக்காகவே. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் பசங்க எல்லாரும் வந்துட்டு வாலிபால் விளையாடிட்டு இருப்பாங்க. இதை வேற நம்ம டோக்கியோ ஹீரோயினும் மேலே இருந்து சைட் அடிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவே ஹீரோயின் வேற சைட் அடிச்சிருக்க பார்த்தோன்னே நம்ம டோக்கியோ வந்துட்டு என்னடி சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வேற இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோயா கூட ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஷூ போட்டிருப்பானே, அந்த ஷூவை வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துருவாங்களா. அதை பற்றின நம்ம டோக்கி கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க வேற இது ரொம்ப லிமிடெட் எடிஷன் ஹை காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வேற பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு தோணும் இது அந்த பையனா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோயினால் முடியாது. இத்தோடு வந்துட்டு இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இனிமேல் நடக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.